ஏங்க சின்ன பொண்ணு சொல்லு சொல்லு. பெட்ரூம்ல 2 ஷர்ட் இருக்கு பாருங்க. அதுல நான் செலக்ட் பண்ணது ஒண்ணு இருக்கு, அத்தை செலக்ட் பண்ணது ஒண்ணு இருக்கு. இதுல 2 பேர்ல யார் செலக்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஷர்ட் யார் செலக்ட் பண்ணதுன்னு சொல்லுங்க பாப்போம். வந்து எடுத்து கொடு சின்ன பொண்ணு. ஏல உன் பொண்டாட்டி சொன்ன உடனே அதல சாடி வந்து உடனே எடுத்து கொடுத்து மறு வேலை பாப்பா. ஏங்க நான் அடுப்புல குழம்பு வச்சிட்டு இருக்கோம்ல, நீங்க போய் எடுங்க போங்க. ஆமா எல்லாரும் அடுப்பு இல்லாம குழம்பு வைப்பாவோ, இவ மட்டும்தான் அதிசயமா அடுப்புல குழம்பு வச்சிட்டு இருக்கா. சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். அவ சொன்ன வார்த்தைக்கு இவன் கிடுகிடுன்னு ஆடிட்டுல ஓடுதான். என்ன சொல்லி குத்தமா ஒன்னு சொல்லி குத்தமா, எல்லாம் காலம் கலிகாலமா இருக்கு. வேற என்னத்தை செய்ய? இந்த சட்டை யாருக்கு செலக்ட் பண்ணா? நீனா சின்ன பொண்ணா? லே உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? நீனே தானே கண்டுபிடிக்கணும்னு சொன்னா. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், கண்டுபிடி நீ. அம்மா கோவப்படுறது பார்த்தா இது அம்மா செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பாளா இருக்கும். முதல்ல அம்மாவை சமாதானப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஐடியா. இம்மா அந்த சட்டையை பத்தியா? ஒண்ணுக்கு ஆவாதது பழைய சட்டையவே எடுத்து வந்திருக்கா. சின்ன பொண்ணு தானே எடுத்து வந்திருக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கலாமா. எங்க அது இருக்கட்டும், ரெண்டாவது இன்னொரு சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையை யார் செலக்ட் பண்ணான்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுதேம்மா. எங்க அம்மைக்கு மூஞ்ச பார்த்தா பச்சை மிளகாயும் இஞ்சியையும் சியாத்து தின்ன மாதிரிலாம் இருக்கு. அவ்வளவு கோபத்துல இருக்கா. அப்போ இந்த சட்டையும் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பாளா இருக்கும். அப்புறம் 2 சட்டையும் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பாளோ. இந்த தடவை எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்திடணும். அப்பதான் அம்மா சிரிப்பா. எந்த மாமியாருக்கும் மருமோளம் மட்டமா பேசினதான் பிடிக்கும். இப்போ பாருங்க என் ஐடியாவை. ஏமா இந்த சட்டையை பத்தியம்மா? சிவப்பு கலர் சிங்குச்சான், பச்சை கலர் சிங்குச்சாங்க. கதையில சிவப்பு கலர் சட்டையை கொண்டு போட்டுருக்கா எடுத்து. என்னெல்லாம் சொல்லுதே? ஆமாமா, மாடு முட்டுன்னு நினைச்சுதான் எனக்கு இந்த சிவப்பு கலர் சட்டையை எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். ஏன்னா அவ அடிக்கிறதுலாம் காணாதுல, மாடு என்ன சேர்ந்து முட்டுன்னு நினைச்சிருக்கா. எப்படி பத்தியம்மா ஐடியாவை? இப்போ கடைசியில என்ன சொல்லுதே? எம்மா இதுல இருந்து என்ன புரியுது? இந்த 2 சட்டையுமே உன் மருமோ சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருக்கா. 2மே வெறும் குப்பை. இந்த 2 சட்டையும் செலக்ட் பண்ணது உன் பொண்டாட்டி இல்ல, நான் தான். இப்போ உனக்கு நிம்மதியா? இப்பதான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. அட பாவிகளா, 2 பேரும் சண்டை போட்டாலும் அடி வாங்குது நான் தான் கடைசியில. என்னத்தே அமைதியா இருக்கீங்க? பெட்ல நீங்க தோத்துட்டீங்க. என்ன சொல்லுது சின்ன பொண்ணு? பிளாஷ்பேக்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க தே, அப்பதான் எல்லாருக்கும் புரியும் என்ன யாதுன்னு உங்க மாவனுக்கும் தெரியும். ஃபிளாஷ்பேக் மதியம் 12 மணி. அது போக்கல இட்லியை வச்சு ஒரு வாரமா உட்கார்ந்து நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கு. யார் கதை எப்படி போனா? ஏத்தே என்ன மர்மோள? ஏத்தே இட்லியா வேணும், கை நீட்டுதே. நான் தான் காலையில இட்லி தின்னுட்டேனே. நீங்க 2வது ரவுண்ட் விடுறீங்களோ? ஆமா மர்மோள, காலையில இட்லி நல்ல பஞ்சு போல இருந்து பத்தியா. ஒரு 10 இட்லி தின்னுட்டேன். அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பத்துக்க. நல்ல சாம்பார் நல்ல அளவோல வச்சிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தே. இப்ப சுவார்திங்க நேரத்துல இட்லி தின்னுட்டு இருக்கியே. 2 பேரும் என் மோனுக்கு துணி எடுத்து வந்தோம்ல மர்மோள. எனக்கு டயர்ட் ஆயிட்டு பத்துக்க. அதான் இட்லியை வச்சு அப்படி குழம்போல சாம்பாரை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கேன். நீனும் 4 இட்லி திங்க வேண்டியதானே மர்மோள. பொறவு சோர்புங்களாம்ல. இருக்கட்டு தே. ஏத்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுனாலும் சொல்லு மர்மோள, சொன்னாதானே எனக்கு தெரியும். சும்மா எனக்கு வந்துட்டு எத்தே எத்தேன்னு சொல்லும் போது எனக்கு இட்லி திங்க ஓட மாட்டேங்குது. சரி தே, நம்ம இந்த விஷயத்தை கணக்கச்சிதமா சொல்லி முடிச்சிருந்தேன். உங்க மகனுக்கு நம்ம சட்டை எடுத்தோம்ல தே. ஆமா இப்பதான் 2 சட்டை எடுத்துட்டு வந்தோம். அதுல யார் செலக்ட் பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்க மொபைல் வந்தோடனே கேட்கணும். அதெல்லாம் எதுக்கு மர்மோள கேட்கணும்? அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டுட்டு. அப்படி இல்ல தே, உங்களை பத்தியும் என்ன பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேமா உங்க மொபைல். இப்ப என்ன சொல்ல வார மர்மோள? உங்க மொபைல் இப்ப வருவோம். நான் வந்து 2 சட்டையும் தூக்கி கொடுப்பேன். 2 சட்டையில எது பிடிச்சிருக்கு, எது யாரு செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கட்டும். உங்க மொபைல் சட்டையை யாரு செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாவோன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 500 ரூபாய் தருவேன். தப்பா கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு 500 ரூபாய் தரணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இரி. பாத்தீங்களா பெட்டுன்னு சொன்ன உடனே பின் வாங்கிட்டிய. எதுனாலும் தைரியமா முன்ன நிக்கணும் தே. எதுக்கு பயப்படுதியா? நீங்க தோத்துருவியனா? நான் என்னைக்கு எதுக்கு பயப்பட்டேன்? பரவியா பெட்டுக்கு ஒத்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மோள. அதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கிய, நீ உனக்கு 500 ரூபாய் தரணும். எனக்கு சங்கடமா இருக்கும். அதே மாதிரி நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கிய, எனக்கு நீ 500 ரூபாய் தரணும். உனக்கு சங்கடமா இருக்கும். அது எதுக்கு வீண் பிரச்சனை? இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே தே. சும்மா இருங்க தே, சம்மதிங்க தே இந்த விளையாட்டுக்கு. ஏன்டா நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மர்மோள கால விடு. எதுக்கு கால விழுதே? இப்போ எனக்கு நேரமே போக மாட்டேங்குது. வீட்டுல கொஞ்சம் சின்னதா ஒரு கேம் வச்சு விளையாடலான்னு பார்த்தா அதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டேங்கிய. சரி சரி நான் சம்மதிக்க. கால விடு முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ் தே. எங்க அத்தைன்னா அத்தைதான் தே. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மர்மோள. இதாங்க நடந்துச்சு நீங்க வரதுக்கு முன்னால. அடுப்பாவிகளா. ஏத்தே 500 எடுங்க. என்கிட்ட இப்ப துட்டு இல்ல. என்னது துட்டு இல்லையா? பேங்கே காலியானாலும் உங்க பேங்க் காலியாகாதே. 500 ரூபாய் என்ன 500 கோடியே வச்சிருப்பேல. 500 ரூபாய் ஒத்த நோட்டா வேணுமா இல்ல சில்லறையா இருந்தாலும் பரவாயில்லையா? இது சில்லறையா இருந்தாலும் பரவாயில்ல, 500 ரூபாய் வரணும் அவ்வளவுதான். இரு வாரேன், எடுத்துட்டு வரேன்.
ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பெட்டு கெட்டுத? நான் கடைசியில அடி வாங்கி சாவுதேன். ஏங்க எனக்காக ஒரு அடி கூடவா வாங்கிட மாட்டிய? எல்லாம் என் நேரம், அதை சொல்லணும் முதல்ல. இது என்ன சாக்கு முட்டையை தூக்கிட்டு வருது? இந்த மர்மோளா எடுத்துக்கோ. 500 ரூபா கட்ட சாக்கு முட்டையை கொண்டு வந்திருக்கிய. நீ தானே மர்மோளா சொன்ன சில்லறையா இருந்தாலும் பரவாயில்லன்னு. அதனால நாலனா 50 பைசா 10 பைசா 20 பைசான்னு சேர்த்து வச்சிருந்தேன் நிறைய. ஒரு மூட்டை தயாரிச்சு 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுறேன். இந்த எடுத்துக்கோ.